என் அண்ணிய ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரினே சொல்லலாம். அவ்வளோ ஸ்வீட் அண்ட் சாஃப்ட் பர்சன். அண்ணி, உன் தேவை நான் தீர்க்கவே வெந்நீரில் நீந்துவே உன் காதல் கடன் வாங்குவேன் என்னை நானே தாங்குவேன் உன் பாதியும் என் நீதியும். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க குடும்பம் செழிக்கும். தனான்றது ஆமா, தனான்றது நீங்களா தனா? ஓகே, எப்படி வாங்க. உங்களோட பேர் தான் தானே? ஓகே, எத்தனையாவது பர்த்டே? 50வது பிறந்த நாளா? ஓகே, இந்த 50வது பிறந்த நாள் சொல்லி உங்களுக்கு கிஃப்ட் வந்துருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் யார் தந்துருப்பாங்க, ஏதாவது ஐடியா இருக்கா? எந்த இடம்? ஃப்ரான்ஸில் இருக்கிறார். இல்லையே, ஃப்ரான்ஸ்லேருந்து வேறு இல்லை எங்களுக்கு, வெளியிலேருந்து வேறு இல்லை. இங்கே கொழம்புக்குள்ளே யாராவது இருக்காங்களா? தெரியலையே. கிளையரசி இல்லை, இந்த பேர்லையும் வேற இல்லை. அப்போ நிறைய பேர் இருக்கணும் போல செய்யக்கூடியாக்கள். அப்போ இந்தாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷ் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக ஒரு சாக்லேட் பொக்கே ஒன்று வந்திருக்கு. சரியா? ஆனால் உங்களை பார்த்தா 50 வயசு மாதிரியே தெரியலையே, ஒரு 35 38 அதுக்குள்ளே தானே இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அவங்க சாக்லேட் அனுப்பியே யோசிச்சான், என்னடா 50வது பர்த்டேக்கு சாக்லேட் எல்லாம் அனுப்புகிறாங்கன்னு பார்த்தா சின்ன பிள்ளைங்க தான் இருக்கிறீங்க. ஓகே, இதை விட இன்னும் ஸ்பெஷலாக கிஃப்ட் இருக்குது. சரியா? இப்போ யாருன்னு நீங்கள் சொல்லணும். வேறு ஜெர்மனில் யாரும் இருக்காங்களோ? அங்கே ஆஸ்திரேலியாவில் அப்படி இல்லை. இப்போ எங்கெங்கே யார் இருக்காங்க? இப்போ இங்கே கொழம்புக்குள்ளே யாருமே இல்லை. இப்போ கிளையரசின்றவங்களை தவிர வேறு யாருமே இல்லையா? என்ன பெயர்? ஐசன் லோசன் இல்லை, அந்த பேர்லேயும் வேறு இல்லை. சுஜீவன் டிலக்ஷன் இல்லையே, அந்த பேர்லேயும் வேறு இல்லையே. இப்போ நீங்கள் சொன்னால் தான் உங்களுக்கு அடுத்த கிஃப்ட்களையும் தருவோம். அதை விட எல்லா கிஃப்ட்டையும் உங்கள்கிட்ட தந்துருப்போம். இல்லாட்டி நாங்கள் ரிட்டர்ன் கொண்டு போயிடுவோம். வீட்டு அட்ரஸ் சரி, நீங்கள் தான் தனான்றது. ஸோ உங்களுக்காக தான் இந்த கிஃப்ட் வந்துருக்கு. அப்போ யார் கொடுத்து விட்டதுன்ட்டு நீங்கள் தான் கெஸ் பண்ணணும். அடுத்ததாக இன்னொரு கிஃப்ட் இருக்குது. அது என்னவா இருக்கும்? கிஃப்டை கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். அடுத்ததாக இன்னொரு கிஃப்ட் இருக்குது. அது என்னவா இருக்கும்? சாரி இல்லாடி ஓஸ் அப்படி ஏதாவது இல்லையே. அப்படி இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்துருக்குது. அது தந்துட்டேன் நான் ஆல்ரெடி. இது யாராவது சொன்னவாங்களா உங்களுக்கு இப்படி ஏதாச்சும் சர்ப்ரைஸாக வெறும் கொடுத்து விடுவோம்? வீட்டில் இருக்க யாராச்சும் ஏதாச்சும் கதைச்ச மாதிரி? ஒருத்தர் மூணுமே கதைச்ச மாதிரி இல்லை. ஓகே, என்ன பேர் சொன்னீங்க மகனுக்கு? பிரதீப். இல்லை, அந்த பேர்லையும் வேற இல்லை. வேறு யாராக இருக்கும்? இங்கே வீட்டில் இருந்து யாரும் செய்யக்கூடிய ஆக்கள் அப்படி? அப்படியே தவிர வேறு யாருமே இல்லையா? வெளிநாட்டில் இருக்க எல்லாரையும் சொல்லிட்டாங்க தானே. அப்போ இங்கே இருக்கிறார்களை தான் டார்கெட் பண்ணணும். அப்போ அடுத்தது அதெல்லாம் யாரு? கண்ட பேர் இருக்கணும் போல, நிறைய பேர் சொல்லிட்டே வரீங்க. ஓகே, அப்போ நான் அடுத்த கிஃப்டையும் தான். இதுக்குள்ளே என்ன கிஃப்டாக இருக்கும்? என்னவா இருக்கலாம்? என்ன கிஃப்டாக இருக்கலாம் உங்களுக்கு? சாரியா? இல்லையே, சாரியோட வேறு ஸ்பெஷலாக வேறு ஒன்று இருக்குது. என்னவா இருக்கும்? அதை விட நீங்கள் வந்து நல்லா சாங்கெல்லாம் படிப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்களோட குயில் போன்ற குரலால் வந்து நல்ல அழகான பாட்டுகள் எல்லாம் படிப்பீங்களா அவனுக்கு கேள்வி. இல்லையே, வீட்டில் படிக்கிற நீங்களாமே. ஓ, வீட்டில் இருக்கவங்க சொல்கிறாங்க படிப்பீங்களா? அது படிக்கிறவங்களா? இல்லையா? ஓ, பாட்டு படிக்க மாட்டீங்களா? இல்லையா? சரி, ஓகே, கிஃப்ட் ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம்.
ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி அதில் saree தான் இருக்குது. சாரியோட பாருங்க வேறு ஏதோ கவர் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள், பார்ப்போம். எவ்வளோ இருக்குது? 15,000 இருக்குது. அப்போ இது வந்து இப்போ ஃபாரின்லேருந்து தான் வந்துருக்குது. சரியா? ஃபாரினில் வந்து ஏறாயிருக்கு. கனடாவில் இருந்து இல்லை, கனடாவில் இருந்து வேறு இல்லை. வேறு தர்மராசா வாசன் இல்லையே. வேறு யாரா இருக்குங்களா? தயா சுவிஸ் இல்லை. கொஞ்சம் கிட்ட வந்த மாதிரி தான் தோணுது. இப்போ இதுக்குள்ளே யாராக இருக்கும்னு நீங்கள் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இப்போ நிறைய பேரை சொல்லிட்டீங்க தானே, அதில் எல்லாருமே செய்வாங்களான்னு தெரியாது. யாரோ குறிப்பிட்ட ஒரு சிலர் தான் இனி இல்லைன்ற அன்பு காட்டி இருப்பாங்க. என்ன பேர்? இல்லை இல்லை. சரி, கண்ணை மூடுங்க. இல்லை இல்லை, சரி கண்ணை மூடுங்க. உங்களுக்காக இன்னொரு கிஃப்ட் இருக்குது. சரியா? ஸோ அதை காட்டும் போது நீங்கள் கண்ணை மூடுவோம். கண்ணை மூடி நில்லுங்க. நான் அதை எடுத்துட்டு நான் சொல்லக்குள்ளே தான் ஓப்பன் பண்ணணுமே. அப்போ தான் உங்களுக்கு அந்த கிஃப்ட். இல்லாட்டிக்கு நான் எல்லாத்தையும் கொண்டு போயிடுவேன். ஓகே? ஓகே, என்ன கிஃப்டாக இருக்கும் பார்த்துட்டீங்க போல? இல்லையா? ஓகே, அப்போ என்ன கிஃப்டாக இருக்கும் அப்படியே சொல்லிவிட்டு என்னவா இருக்கலாம்? அப்படியா? ஓகே, நாங்கள் கன்னத்தில் வந்து பார்ப்போம். பாருங்க, கேக். சரியா? கேக் பிடிச்சிருக்கா? ஓகே, இதை விட இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது. அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன். சரியா? நீங்கள் கேக் இன்னும் முழுசாக பார்க்கல, பார்த்துருந்தா கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம இனிமேல் பார்க்க விட மாட்டேன். இதோட இன்னொரு கிஃப்ட் ஒன்றும் இருக்குது. அதை நான் கேக் கட் பண்ண ஆப்பில் தான் தருவேன். எதிர்பார்த்தனீங்களா இந்த மாதிரி கிஃப்ட் ஏதாவது வேறுமெண்டு? இல்லை, எதிர்பார்க்கல. யாரும் எந்த க்ளூவும் தரவும் இல்லை, சொல்லவும் இல்லை. இதுக்கு முதல்ல எப்படியாவது இப்படி செய்திருக்கிறீங்களா? இதுக்கு முதல்ல இப்படி சர்ப்ரைஸாக வந்து செய்த அளவுக்கும் இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். பர்த்டே செய்யிருப்பீங்க இந்த மாதிரி உங்களுக்கே தெரியாமல் வந்த மாதிரி. அப்படி இல்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். இனிமேல் கண்டுபிடிக்க இல்லையா? இல்லையா? சரி, இந்த கேக்கை பார்த்துட்டாச்சு சொல்லுங்கள். அப்போ கேக்கையாச்சும் நோட் பண்ணீங்களா? அதில் என்னென்னு போட்டிருக்கு? எஸ், தனானி என்று போட்டிருக்கு. கனடாவிலிருந்து மச்சார். என்ன பேர் சொன்னீங்க? விஜயா. இல்லை, நான் அது கடைசியாக சொல்கிறேன். சரியா? இப்போ நாங்கள் கேக்கு கட் பண்ணுவோமா? ஹாப்பி பர்த்டே டு யூ, பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் தனானி, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே, யார் தந்தேன்னு சொல்லி அந்த சாரீ கீழே இருக்குது. இந்த சாரியை தூக்கி பாருங்க. அப்போ அதை பார்த்து நீங்கள் வடிவாக பார்க்க இல்லைன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு கார்டு, க்ரீட்டிங் கார்டுன்னு இருக்குல்ல, அந்த க்ரீட்டிங் கார்டில் இருக்கிற விஷயத்தை வாசிச்சிங்கன்னா யாருன்னு தெரிஞ்சிடும். சத்தமாக வாசிக்கிறீங்களா? ஓகே, அவங்க விஜயா அண்ட் அதோட வாசன், தர்மா. ஓகே, அவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி அரேஞ்ச் பண்ணி செய்திருக்காங்க. நீங்கள் ஹாப்பியா? ஓகே, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன சந்தோஷமா இருக்கு, இது பார்க்கல. வேற சந்தோஷமா இருக்கு செய்தது. எதிர்பார்த்தனீங்களா இந்த மாதிரி?
ஓகே, அதோட வேற ஏதாவது சொல்லிவிட ஆசைப்படுறீங்களா? அடுத்த முறை இதோட ஏதாச்சும் பெருசாக செய்கிறதுக்கு இல்ல பரவாயில்ல இதுவே பெரிய விஷயம். சந்தோஷமா இருக்கு. சரி, ஓகே, அப்போ நாங்கள் கேக்கை கட் பண்ணுவோமா? சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு, அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு வேணும் எண்ணத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு குயிலோ மணியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. ஓகே, அடுத்து யார் போறீங்க?